வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஈரான் மீதான இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களை தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக கண்டித்தார். அவற்றை ஒரு பொறுப்பற்ற ஆக்கிரமிப்புச் செயல் என்றும், இது பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் மிகப்பெரிய மோதலை தூண்டக்கூடும் என்றும் விவரித்தார். சமூக ஊடக தளமான எக்ஸில் பகிரப்பட்ட ஒரு பதிவில் ஸ்டாலின் இந்த தீவிரத்தை விமர்சித்து, அது உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்தை விளைவிப்பதாக எச்சரித்தார். காசாவில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகள் குறித்து ஸ்டாலின் கவனத்தை ஈர்த்தார். இது பாலஸ்தீன குடிமக்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்திய இனப்படுகொலை போர் என்று கூறினார். இந்த தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மனிதாபிமான நெருக்கடிகளை மேலும் ஆழப்படுத்துகிறது மற்றும் பரந்த மத்திய கிழக்கை ஸ்திரமின்மைக்கு உள்ளாக்குகிறது என்று அவர் வலியுறுத்தினார். ஈரான் மற்றும் காசா இரண்டிலும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் குறித்து முதலமைச்சர் மிகுந்த கவலை தெரிவித்தார். ஜூன் 13 அன்று ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் உயர் இராணுவ அதிகாரிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதாகவும் 20 குழந்தைகள் உட்பட குறைந்தது 60 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஈரானின் பதிலடி தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட 8 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இது நீண்டகால பிராந்திய மோதலுக்கான அச்சத்தை எழுப்புகிறது. காசாவில் நிலைமை பேரழிவை தருகிறது. இஸ்ரேலிய தாக்குதலில் இதுவரை 55,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள், முதன்மையாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல்கள் சுகாதார பணியாளர்கள், உதவி பணியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களையும் குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளன. இது போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச அளவில் கண்டனங்களை எழுப்பியுள்ளது. நெருக்கடியின் அவசரத்தை எடுத்துரைத்த ஸ்டாலின், சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். உலக சக்திகள் கட்டுப்பாடு, நீதி மற்றும் அர்த்தமுள்ள இராஜதந்திரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தொடர்ச்சியான வன்முறை மேலும் சோகம் மற்றும் ஸ்திரமின்மைக்கு வழிவகுக்கும் என்று வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.